கோல்டாக இருக்குல்ல, ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி. இருக்கிறான் பாருங்க, மோசமான. டேய் கத்தி கத்தி, டைம் ஆகுதுடா. ஜொஜிலா பாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு போயிட்டு அங்கே செக் போஸ்ட்டில் விசாரிக்கணும்டா. டைம் ஆகுதுடா, சீக்கிரமாக போகலாம். மக்களே, இப்போ ஜொஜிலா பாஸ் ஓப்பனில் இருக்கா, என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரில. போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். சீக்கிரம் வாங்க போகலாம். At what time they will open? 8:30. 8:30. ஓகே, ठीक है சார், தேங்க்யூ. 8:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி இவர் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல. ஆமாம், இப்போ டைம் ஆகுது. 8:30க்கு ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. 7:43 ஆகுது. அங்கே போய் எதுக்கும் விசாரிச்சலாம். அதான் பெட்டர். சீக்கிரம் லாக் பண்ணிட்டு வாப்பா. கோல்டாக இருக்குல்ல, ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி. கொஞ்சம் வாமப்பா ஓடணும் வண்டியை. ஜொஜிலா பிளாஸ் வெறும் 55 கிலோமீட்டர் தான். அது நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். உன் உடம்போட வெளியில் இருக்க கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால தான் வாயில் புகை அதிகமாக வரும். ஏறி ஏறி ஏறிப்பா. வண்டி எல்லாம் ரெடியாக நிற்கிறத பார்த்தா ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. அது இருக்காங்க பைக்கர்ஸ். Tomorrow? One way traffic today. Oh shit. அதுதான் நானே இங்க நின்னுர்க்கேன். சூப்பர். கேஏ தெரியலையா? கர்நாடகா? பெங்களூரா? பெங்களூர் தான், நான் தமிழன் தான். அப்படிங்களா? எங்கே? அது ஃபேமிலி சைடு கும்பகோணம் தஞ்சாவூர். ஓஹோ சூப்பர். ஆனால் இவ்வளோ கார் வெயிட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் அலௌட் இல்லை, நாளைக்கு தான். ஆக்சுவலாக 2 வே டிராஃபிக்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நேற்று நைட் வந்திருக்கு 1 வே டிராஃபிக்னு. ஆனால் ஹோட்டலில் கேட்கும் போது 2 வே டிராஃபிக் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அது டே பிஃபோர் எஸ்டர்டே 2 வே விட்டுருந்தாங்க, டிராஃபிக் கிளியர் பண்ண. ஓகே, நான் இப்போ தான் பார்த்தேன், நேற்று நைட்டே அட்வைசரி வந்திருக்கு. இதுக்கு 1 வே டிராஃபிக் தான். நான் சரியாக படிக்கல, இப்போ படிச்சிருந்தா ஸ்ரீநகரில் இருந்திருக்கேன். ஐயோ, இங்கே அவ்வளோவா காரே நிற்கல பாரு. அமுச்சு விடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. தெரில, அதான் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அலோவ் பண்ணாங்கன்னா சூப்பர் தான். போயிட்டு சும்மா பார்த்துட்டு கேட்டு தான் வந்திருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே கிளம்புனவங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, இல்லை இங்கெல்லாம் கொஞ்சம் ஊர்லாம் இருக்குப்பா. ஆமாம், இதுக்குள்ளே. ஸோ அந்த ஊருக்குள்ளே இருந்துலாம் வரலாம். ஓகே மக்களே, கண்டிப்பாக இன்றைக்கி வெயிட் பண்ணி தான் ஆகணுமான்னு தெரியல. இவர் கார்த்தி லாக் பண்ணாமே வந்திருக்கோம். அதுதான் சாவி இருக்கு. சாவி அதுக்கு தான் எடுத்தேன், பட் ஆனால் நம்ம லாக் பண்ணவே இல்லை. இங்கே ஓப்பனில் இருக்குதுன்னா இந்த நேரம் பறந்துருப்போம்ல, பொட்டி கீழே ஊந்துருக்கும். செக் போஸ்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. சுத்தமாக வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா, எந்த ஒரு இதுவுமே சுத்தமாக தெரியல. ஏன்னா இப்போதைக்கு அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் அந்த பக்கம் அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஒன்றுமே புரியல. இவ்வளோ ரைடர்ஸ் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சேடான டேங்க, ரொம்ப வெறுப்பான டே. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி நாளே மொத்தமாக மோசமாகி போச்சு. நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலை. வேலைக்கே அவளை எல்லாமே கிளம்பிட்டோன்னு வச்சுங்களேன், அதோட எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இருக்கிறான் பாருங்க, மோசமான வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறான். போதும் போதும், நான் எடுத்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறமா நீ பண்ண வரைக்கும் போதும் எனக்கு. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபன்னோட முடிட்டோம், சோகத்தோட வேணாம். நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.